ஹாய் கைஸ், நானும் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 24 நாளாக போடலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட்டு வந்து 23. நீங்கள் பார்க்கும்போது 24 ஆர் 25 இருக்கும். 24 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இந்த வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுவேன். சரி வாங்க, மிச்சதெல்லாம் வந்து நம்ம மோட்டோ விலாகில் பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா, நம்ம லாஸ்ட்டாக ஊட்டிக்கு வந்து மசனகுடி போனோம்லங்க. அந்த மசனகுடி போகும்போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மைக்கு நான் வாங்கல. ஆப்பிளோட ஹெட்செட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அது கொஞ்சம் மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும், அது வரையும் நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி, வேற எனக்கு வந்து என்னன்னா ஐடியா, அது வாங்கவே எப்படின்னா கோபுரோட மைக்கு எப்படி கனெக்ட் பண்றது அந்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக போய் பார்க்குறேன், மைக்கு நல்லா இல்லை ப்ரோ, வாய்ஸ் ரொம்ப நல்லா இல்லை, மைக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு 2 பேர். நான் அந்த வீடியோ போட்டு ஒரு 10-12 நிமிஷத்துல ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னா, அந்த வீடியோ எடுத்தது நமக்கு கொஞ்சம் வேஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு நல்ல அனுபவம் தான், பார்த்து எடுத்துக்கலாம். திருப்பி வேற வீடியோ எடுக்கலாங்க. எதனால 23 நாளா போடல கவி வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சொல்றேங்க. எனக்கு அந்த மைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4K கரெக்டா அந்த மைக்கு வாங்க எவ்வளோனா 3900 நினைக்கிறேன். எனக்கு அந்த அமௌண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வண்டி தாங்க. நம்ம வண்டியில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட்டா அப்படி இது பண்ணோம்னா கிளச்சில் இருந்து சவுண்ட் வந்துருச்சு. ஆனா இன்னமும் அது லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கிளச்சு அசம்பிள் ஃபுல்லாக போயிருச்சு. அதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்காகவும் கொஞ்சம் அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் மெக்கானிக் என்னன்ட்டு கேட்டேன், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா, நீ என்ன பண்ணுறேன்னா, நீ போகிறபடி நீ வீடியோ எடுக்கிறபடி எடு, நான் அதுக்கப்புறம் நான் ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு உனக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம வண்டி சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நானும் அப்புறமேட்டு இன்னொன்று என்னன்னா, ஜென்ரல் சர்வீஸ்க்கு டைம் ஆக போகுது. இப்போ ஆகல, பரவாயில்ல, இன்னொரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணலாம். ஆனா இருந்தாலும் எனக்கு என்னன்னா ஒரு பயம் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம செகண்ட்ஸ்ல தானே பர்ச்சேஸ் பண்ணோம், மேபி ஏதாவது ஒரு இஷ்யூ வருமா அப்படிங்கிற இதுதான் ஒரு பயம். அதுக்காகவே நானும் சரி தயங்கி நானும் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். லாங் ட்ரிப் போகலாம். மெயினா இன்னொன்று க்ளவுஸ் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேங்க. இந்த பழைய க்ளவ் வந்து நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், பழைய க்ளவ் வந்து ரொம்ப சின்னதாகிருச்சு எனக்கு. அப்புறம் இந்த க்ளவ் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பிபிஜி அதோட பிராண்டு. அதுவும் நல்லா இப்போதான் நான் அந்த அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு நான் போட்டு பார்த்தேன். அதோட சரிதான், அதுக்கப்புறம் போடவே இல்லை. பரவாயில்ல, போட்டு ஓட்டும் போது நல்ல கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கு. ஆனால் ப்ரைஸே கொஞ்சம் ஜாஸ்தி. பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் நம்மளோட சேஃப்டிக்கு நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா வீடியோ ரெகுலரா போட்டுருவியா கவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் என்னோட எஃபோர்ட் ஃபுல்லா நானும் போட்டுதாங்க இருக்கேன். என்னோட நம்மளோட இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டேன்னா பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் நான் பறந்துருவேன் தூக்கிட்டு. எனக்கு மெயின் ப்ராப்ளமே இவன் தான், எல்லாரும் சொல்ற மாதிரி. ஆனா இன்னொன்னு, வாங்கினது வாங்கிட்டோம், ஆனா இவனை விட முடியாது இல்லைங்க. நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், அது சரியில்லைன்னா அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்ல. அது எப்படியாவது நம்ம சரி பண்ணி நம்ம கூட வச்சுப்போம் அப்படின்னு தானே நினைப்போம். அந்த மாதிரிதான். ஏன்னா ஒரு R3ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கனவுங்க. கனவுலாம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அது இந்த BS3யோட மாடல் எனக்கு கிடைக்கணும்னு வா அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எந்த வண்டியும் வாங்காம. வேற என்ன வண்டி வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய வண்டி இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ரலா பார்த்தேன், 450 நினைக்கிறேன். ஆமா, அது பார்த்தேன். எனக்கு அதுவுமே இதெல்லாம். R3 சரி, BS3 வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஓகே இதுதான் தெரியல, கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அதனால முடிஞ்சது வரையும் நம்ம பார்த்து ரெடி பண்ணி இது நம்மளோட வச்சுக்கிற வழியை நான் பார்க்கணுங்க. இது ஒண்ணுதான் இன்னும், அந்த கிளட்ச் அசம்பிள் மட்டும்தாங்க. நான் அமௌண்ட்லாம் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டேன், ஸ்பேரும் ஆர்டர் போட்டாச்சு. வந்துருச்சுன்னா அண்ணனோட டைம் ஷெட்யூல் தாங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம மெக்கானிக் அண்ணனுக்கு கொஞ்சம் அவரும் வந்து நிறைய பைக் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பாரா, அதனால அவரோட டைம் ஷெட்யூலும் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக தான் நான் மெயினா வந்து
வெயிட் பண்றேன். அவர் என்னைக்கு வாத்தம்பி வந்து விடுப்பா அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா கண்ணை மட்டும் விட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம வண்டியோட இது கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஆனா நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆனா ஏதோ கொஞ்சம் குட்டியான மாதிரி இருக்கு இது. இப்ப நம்ம இதை போட்டதுக்கு அப்புறம் இது எனக்கு என்னமோ ரொம்ப ஹேண்டில் பேர் வந்து ரொம்ப குட்டியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இனிமேல் கண்டிப்பா அடுத்த ட்ரிப் போவேன். ஆனா ரொம்ப எனக்கு கஷ்டமே என்னன்னா சரியான வியூங்க. சத்தியமா சொல்றேன், ஈவினிங் டைம்ல போகும்போது ரொம்ப நல்ல வியூங்க. எப்படின்னா அப்படியே பார்க்க அந்த ஏனம் அப்படியே ஒரு டிஸ்கவரி சேனல் மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கும் போது. சே, அந்த வீடியோ தான் போட முடியலன்னு தான் ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா போயிடுவோங்க, கவலைப்படாதீங்க. நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இன்னொரு 2 daysல போற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. 1 day 2 daysல போறோம்னா அடுத்த வீடியோ இந்த மாதிரி ஒரு நான் கிளம்புனேன்னா கரெக்டா 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோ வந்துருங்க இனிமேல். கண்டிப்பா இனிமேல் நான் எதுக்கும் இது பண்ற மாதிரி இல்லை. பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை நம்ம வண்டியில என்னன்னா ஒயரிங்கோட ஃபால்ட்டு கொஞ்சம் இருக்குங்க. ஹெட்லைட் போட்டோம்னா மழை பெஞ்சுன்னா எரிய மாட்டேங்கிறான். அது வேற என்ன இஷ்யூன்னு தெரியல, அதுவும் கொடுக்கணும். ஐயா நேற்று வந்து கொஞ்சம் இங்க நம்ம கோயம்புத்தூர்ல மழையா, அதனால வந்து நான் ஹெட்லைட் போட்டு பாக்குறேன், ஹெட்லைட் எரியவே இல்லை. அதுவும் என்ன பிரச்சனை வேற தெரியலைங்க. அது வேற நம்ம பார்க்கணும். அதுக்காக தாங்க கண்டிப்பா இனிமேல் நம்ம ரெகுலரா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகுற மாதிரி நான் இனிமேல் கண்டிப்பா அதுக்கான வேலைகள் பார்க்குறேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா இனிமேல் நெக்ஸ்ட் விளாக் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவேன். பார்க்கலாம். ஓகே, பாய் கைஸ்.